கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலை வேளையில் இந்த கிறிஸ்மஸ் நாளில் கூட ஒவ்வொரு வேரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம். எப்பொழுதுமே நம்ம கேட்குற ஒரு வசனம், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். இந்த அருமையான வசனத்தை கேட்போம். அவருடைய அதிசயமான நாமங்களை கேட்போம். அவர் நித்திய பிதா, அவர் ஆச்சரியமானவர், இப்படிலாம் நம்ம கேட்போம். ஆனால் பிதாவாகிய தேவனே தம்முடைய குமாரனை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் 3:16 ஆண்டோடைய வார்த்தை இவ்வாறாக சொல்லுகிறது. இந்த நாளுக்கு தேவையான ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உண்மையான இயேசு பிறந்ததனுடைய நோக்கத்தை தான் நம்ம இப்போ வாசித்தோம். ஆனால் அடிக்கடி இந்த இதை கரோல்னு சொல்லுவாங்க, கேரல்னு சொல்லுவாங்க. வரக்கூடியவங்க என்ன செய்வாங்க, வந்து இந்த அருமையான வசனத்தை வாசிப்பாங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்றென்னப்படும். இப்படி அழகா சொல்லுவாங்க. இல்லை, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். இப்படி நிறைய காரியங்களை நம்மளுடைய வீட்டில் வாசிப்பாங்க. ஆனால் இதனுடைய மைய கருத்து, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தெய்வச்சனமே, நம்ம ஆண்டவர் அதிசயமானவர் தான், ஆலோசனை கர்த்தர் தான், வல்லமை உள்ளவர் தான். ஆனால் அவர் பிறந்ததனுடைய நோக்கம் என்னவென்றால், ஆண்டவருடைய இருதயத்தில் உள்ள எண்ணத்தை யோவான் மூலமாக ஆண்டு சொல்லுகிறார். அவருடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டு இந்த பூமிக்கு கொடுத்தாராம். அவரை விசுவாசிக்கிறவங்க, கிறிஸ்மஸ் கொண்டாடுறவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கொள்ளணும், கிறிஸ்மஸை காட்டிலும் ஒரு பயங்கரமான விஷயத்தை ஆண்டவர் இந்த இடத்துல எழுதியிருக்கிறார். அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் ஜீசஸை விசுவாசிக்கிறாங்க? எத்தனை பேர் பார்ன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸை பெற்றிருக்கிறாங்க? எத்தனை பேர் சால்வேஷன், ரட்சிப்பை பெற்று ஞானஸ்தானம் எடுத்து எத்தனை பேர் தேவனுடைய உடன்படிக்கையை ஃபாலோ பண்ணுறாங்க? யோசித்து பாருங்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் ஒரு கிறிஸ்மஸ் வருதுன்னா, தேவஜனங்களே, இன்னும் ஒரு பெர்ஃபெக்டான கிறிஸ்மஸ் நம்ம லைஃப்பில் இன்னும் வராமல் இருக்குது. இந்த உலகத்தாரும் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க, தேவ ஜனங்களும் கொண்டாடுறாங்க. இந்த உலகத்தார் கொண்டாடுகிறதுல பார்த்தீங்கன்னா, அவர்கள் இயேசுவை விசுவாசிக்கலை. எல்லாரும் ஸ்டார் கட்டுறாங்க, எல்லாரும் சிக்கன் எடுக்கிறாங்க, எல்லாரும் பிரியாணி சாப்பிட்றாங்க, எல்லாரும் பட்டாசு வெடிக்கிறாங்க, எல்லாரும் புது ட்ரெஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவை அறியாத எத்தனையோ மத மக்கள் கூட வீட்டில் ஸ்டார் கட்டியிருக்கிறாங்க. காரணம், இட் இஸ் அ இன்டர்நேஷ்னல் செலிப்ரேஷன். இது ஒரு உலக ரீதியான பெரிய செலிப்ரேஷன். ஆனால் உண்மையாகவே வேதம் என்ன சொல்லுகிறது? எதற்காக இயேசு இந்த பூமியில் வந்தார்? அந்த இயேசு வந்ததுக்கு காரணம், அவரை எல்லாரும் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்குமா? நித்திய ஜீவன் கிடைக்குமா? எத்தனையோ நாட்களாக, ஒரு வருஷத்தில் 365 நாளில் எல்லா நாளும் நம்மளுடைய லைஃப்பை குறித்தே நம்ம செய்தி கேட்குறோம். கர்த்தர் விடுதலையை தருவார், போராட்டங்களை மாற்றுவார், இப்படி தான் கேட்குறோம். ஆனால் பரலோகத்தை குறித்த செய்தியை நம்ம கேட்க வேண்டாமா? பரலோகத்துக்கு செல்லணும்னு ஒரு உணர்வு வேண்டாமா? வேலையில் உள்ள தடம் மாறணும், வியாதி மாறணும், இதை தான் நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். தேவஜனங்களே, இதெல்லாம் இம்மைக்குள்ள விஷயம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 15:19 சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். தேவஜனங்களே, என்ன சொல்லுதுன்னா, இந்த பூமிக்குள்ள வாழ்க்கை, இந்த பூமிக்குள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ், செட்டில்மெண்ட்ஸ், இந்த பூமியில் நம்ம செட்டில் ஆகணும், நம்ம லைஃப் முன்னேறணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வருமானம் வேணும், எல்லாம் ஓகே தான். ஆனால் இம்மைக்குள்ள ஃபோக்கஸ்லேயே வாழ்ந்துட்டா நம்ம பரிதபிக்கப்படத்தக்க ஒரு சூழ்நிலை வருமா? இந்த சூழ்நிலை பல ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய தகப்பனுடைய வாழ்க்கையில் வந்தது. அவர்களுக்கு எல்லாமே இருந்துச்சு, எல்லாம் இருக்கும் பொழுது கிறிஸ்துவின் வார்த்தை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. கிறிஸ்துவின் வார்த்தை இல்லாததுனால வேதவசனம் சொல்லுகிறது, கன்மலையின் மேல் உள்ள வீடு மண்ணில் மேல் உள்ள வீடு. கன்மலை மேலே ஒரு சின்ன வீடு இருந்தாலும் அது உடையாது. ஆனால் மணல் மேலே எவ்வளோ பெரிய பங்களா இருந்தாலும் புயல் அடிக்கும் பொழுது மண்ணானது அரிக்கப்படும், அது விழுந்துவிடும். ஸோ தேவ ஜனமே, ஏசப்பா வார்த்தை இல்லாதவங்க மண்ணின் மேல் இருக்கிறாங்க. பெரிய பங்களா இருக்கலாம், ஆனால் மண்ணின் மேல் இருக்கிறாங்க. ஆனால் ஏசப்பா வார்த்தை உள்ள நீங்கள் ஒரு சின்ன வீடாக இருக்கலாம், ஆனால் கற்பாறை மேலே இருக்கிறீங்க, நீங்கள் அசைவதில்லை.
அதனால ஒரு காலத்தில் கோடீஸ்வரர்களாக வீடுகளும் பங்களாக்களையும் உடைய என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் ரட்சிப்பு இல்லாமல் வசனம் இல்லாமல் இருந்தது. போராட்டம் என்ற அலை வீசியது. அந்த நாட்களில் பணம் உதவி செய்யவில்லை, பங்களா உதவி செய்யவில்லை, படிப்பு உதவி செய்யலை, வியாதியை ஜெயிக்க, மந்திரத்தை ஜெயிக்க எந்த பணத்தாலையும் முடியலை. ஏன்னா இயேசு அங்கே இல்லை. இதை பற்றி தான் சொல்லுது. இம்மைக்குள்ளதை மட்டும் நேசித்து இந்த உலகத்தில் செட்டில் ஆகணும், எனக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை வேணும், இதுக்காக மட்டும் இயேசுவை தேட கர்த்தர் நம்மளை அழைக்கலை. இந்த மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸ், இந்த ஆப்ஜெக்டிக்கல் பிளெஸ்ஸிங்ஸுக்காக நம்ம கர்த்தரை தேடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தரை எதற்கு தேடணும்? நான் ஆல்ரெடி சொன்னேன். 366 இந்த 365 நாளில் 364 நாளும் நம்மளுடைய தேவைக்காக தேடுகிறோம். இந்த ஒரு நாளாவது தேவச்சனங்களை யோசித்து பார்க்கணும், அனுதினமும் யோசிக்கணும். பட் ஃபுல்லாகவே நம்ம தேவைகளை குறித்து நமக்கு ப்ரெஷர் இருக்கும் பொழுது ஆண்டு சொல்லுகிறாரு, நித்திய ஜீவனை குறித்து எத்தனை செய்தி கேட்டிருக்கீங்க? நித்திய ஜீவன் வேணும்னு எத்தனை பேர் ஜெபித்திருக்கிறீங்க? எல்லா நாளும் ஆண்டுகிட்ட வரும்பொழுது நமக்கு ஒரு தலைவலியும் ஒரு வயிறு வலியும் இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு லோன் பிரச்சனை இருக்கும், ஒரு படிப்பு பிரச்சனை இருக்கும், ஒரு குடும்ப பிரச்சனை இருக்கும். அதை தான் தூக்கிட்டு ஏசப்பாட்ட வருவோமே தவிர அவர் தருகிற அந்த நித்திய ஜீவனை குறித்து நம்ம யோசிக்கவே மாட்டேங்கும். அதனால தான் ஆண்டு இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உண்மையான கிறிஸ்மஸை காட்டிலும் ஒரு விலையேற பெற்றது தான் யோவான் 3:16. உண்மையான கிறிஸ்மஸினுடைய நோக்கமே குமாரனை எதுக்கு தந்தார்? அவரை விசுவாசிக்கணும். நீங்கள் அவரை விசுவாசிக்காமல் ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் வேஸ்ட் ஆயிரும். அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, த மெயின் பர்பஸ், அந்த முக்கியமான திட்டம் என்ன? ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, ஒரே பக்கம் வாழை இலையெல்லாம் போட்டு சாப்பாடு போடுறாங்க, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டமாக இருக்குது, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கலர் லைட் இருக்கிறது. ஆனால் அந்த கல்யாணத்தில் மாப்பிள்ளையும் பொண்ணும் இல்லை. ஆனால் கல்யாணம் கோலம் கச்சிதமாக நடந்து கொண்டு இருக்கு, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சொல்ல போனால் அங்கே கல்யாணமே நடக்கலைன்னா மணமகனும் இல்லை, மணமகளும் இல்லை. அப்போ உண்மையான கல்யாணம்னா என்ன? ஒரு மணமகனும் ஒரு மணமகனும் இணையிறது தான் கல்யாணம். அவங்க 2 பேருடைய குடும்பம் இணைந்து ஒரே குடும்பமாக மாறுறது தான் திருமணம். அந்த காரியம் நடக்காமல் சாப்பாடு இருக்குது, எல்லாரும் ட்ரெஸ் போட்டு வந்துட்டாங்க, எல்லாரும் அழகாக இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்துட்டோம், எல்லாரும் நம்ம சேர்றது கல்யாணம் கிடையாது. மணமகனும் மணமகளும் சேர்றது தான் கல்யாணம். இதே போல் நம்ம கொண்டாடுறது கிறிஸ்மஸ் கிடையாது, கர்த்தர் சொன்னதை செய்கிறது தான் உண்மையான கிறிஸ்மஸ். எத்தனை பேருக்கு அந்த உண்மையான கிறிஸ்மஸை கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் இந்த யோவான் 3:16 திறந்து வச்சு பார்த்து, ஏசப்பா உங்கள் குமாரனை இந்த பூமியில் அனுப்புனதுக்கு காரணம் இந்த நல்ல சட்டை போடுறதுக்கு மட்டும் இல்லை, ரட்சிப்பின் சட்டையை போடுறதுக்கு அனுப்புனீங்க. இந்த சீரியல் லைட்டு கட்டுறதுக்கு மட்டும் இல்லை, இருண்டு போன என் இருதயத்தில் சீரியல் லைட்டை காட்டிலும் மின்னுகிற நல்ல வெளிச்சம் உள்ள உங்கள் வசனத்தை தொங்குறதுக்கு, என் இருதயத்தில் சுமக்கிறதுக்கு அந்த வசனம் என்ற சீரியல் லைட்டை போல இந்த வசனம் என் இருதயத்துக்குள்ளே போக நீங்கள் இந்த பூமியில் வந்தீங்க. வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம் வழிகாட்டுச்சு. அதே போல் வழி தெரியாமல் இருக்கிற எங்களுக்கு இந்த இயேசுநாதர் என்ற வசனம் வழிகாட்டுகிறதற்காக இந்த பூமியில் வந்தாரே. இதெல்லாம் உணர்ந்து அவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க. நீங்கள் நன்றி செலுத்தி இந்த இயேசுவை விசுவாசித்தாலே உங்கள் லைஃப்பில் உண்மையான கிறிஸ்மஸ் வந்து விட்டது. ஸோ தேவ ஜனங்களே, செய்ய வேண்டிய அஸ்திபாரமான மூல காரியத்தை செய்துவிட்டு நல்லா கொண்டாடுங்க. தேவனுடைய நாமத்தை துதிங்க, ஆண்டவருடைய நாமத்தை அநேகருக்கு அறிவிங்க. ஏழை எளியவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் அறிவிக்கிறது தாங்க உண்மையான கிறிஸ்மஸ்ஸு. இன்றைக்குள்ள கிறிஸ்மஸை பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி கேரள்னு ஒரு ரவுண்டு வந்துச்சுன்னா அது கிறிஸ்தவர்கள் வீட்டுக்கே போகுது. இன்னைக்கு ஒரு பரிசு கொடுத்தா அது கிறிஸ்தவர்களுக்கே போகுது. ஏன்னா இதை செய்யலைன்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கோபப்படுறாங்க. ஸோ தேவ ஜனங்களே, இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறது என்னவென்றால், ஆனால் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் என்றால் அவர்கள் சபைக்குள்ளே செய்யாமல் வெளியே போய் ஆண்டவர் அறியாதவர்களுக்கு சபையில் உள்ள எல்லா மக்களும் காசெல்லாம் சேர்த்து நல்ல கேக்குகளையும் நல்ல சாப்பாடுகளையும் கொண்டு போய் ஏழை மக்கள், உயர்ந்தவர்கள், இயேசு அறியாதவர்களுடைய இடத்துல போய் நல்லா டான்ஸ் ஆடி அவர்களுக்கு கொடுப்பார்கள். இன்னைக்கு நம்ம தான் காசு வாங்கிட்டு சபைக்கு வாரோம். ஆனால் ஆண்டு சொல்கிறாரு அது இல்லை, இனி நம்ம கிறிஸ்மஸ் நம்ம கேரளில் ஒரு மாற்றம் வரணும். இனி சபைகளுக்குள்ளாடி ஒரு மாற்றத்தை நம்ம உண்டாக்கணும். சபையாக சேர்ந்து நம்ம கையில் நிறைய ஜாமான்கள் வாங்கி வெளியே உள்ளவர்களுக்கு கொடுக்கலாம். அதை நம்ம செய்கிறது தான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இல்லை இந்த கேரள் பாருங்களேன், கிறிஸ்தவர்கள் வீட்டுக்கே போகாமல் ரட்சிக்கப்படாதவர்கள் வீட்டுக்கு நல்ல விலை கூர்ந்த சாக்லேட்டுகளெல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா வரிசையாக கூப்பிடுவாங்க, என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுக்கு வாங்க. ஏன்னா நீங்கள் போனால் அவங்களுக்கு பண்டங்கள் கிடைக்கும்.
அந்த பண்டங்களை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கலாம், ரட்சகர் அறிவிக்கலாம். இதை தான் சோப்பு சால்வேஷன் சொல்லுவாங்க. ஒருத்தன் பாதிக்கப்பட்ட உடனே அவனை கொண்டு வந்து சுவிசேஷம் அறிவிச்சா அவன் சொல்லுவான், ஐயா முதல்ல பசிக்குதுயா, முதல்ல வயிற்றுக்கு சாப்பாடு போடு, ரெண்டாவது ஆத்மாவுக்கு சாப்பாடு தான். அப்போது முதல்ல காயப்பட்டவனுக்கு வயிற்றுக்கு சாப்பாடு, ரெண்டாவது அவனை குளிப்பாட்டணும். அதுதான் சூப்புனா என்ன? நம்ம சூப்பு குடிக்கிறது வழக்கம் உண்டு. முன்னாடி நாட்களில் இப்படி ஒரு தியாலஜி இருந்துச்சு. இந்த சூப்பு கொடுத்த உடனே அவன் திருப்தியாவான், ஏழையாக இருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு குளிரில் நடுங்கிட்டு இருந்தால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கணும். அவன் வஸ்திரம் கொடுத்த உடனே உனக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு வரும்பொழுது நம்ம சொல்லணும், சோப்பு கொடுத்த பிறகு, சோப்புனா நல்ல ஒரு குளியலை போட்டு அவனுக்கு நல்ல ஒரு வஸ்திரத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கு நன்றி சொல்ல வரும்பொழுது இப்போ சால்வேஷன் சொல்லணும், ரட்சிப்பை சொல்லணும். எனக்கு தேங்க்ஸ் சொல்லாத, என்னை இந்த லெவலில் மாற்றின இயேசுக்கு தேங்க்ஸ் சொல்லு, உன்னை இப்படி மாற்றுவார்னு சொல்கிறது தாங்க உண்மையான கிறிஸ்மஸ். இது நம்ம லைஃப்பில் உண்டாக நம்ம செபிப்போம், நம்ம முயற்சி பண்ணுவோம், ஏழை எளியவர்களை போய் ரீச் பண்ணுவோம், நம்மளால் முடிஞ்ச உதவிகளை அநேகருக்கு செய்து ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்துவோம், ரட்சிக்கப்படாதவர்களை சபைக்கு அழைத்து செல்வோம். இதுதாங்க உண்மையான கிறிஸ்மஸ். இன்றைக்கி அப்படிப்பட்ட நாளாக அமையும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஆத்மாவையாவது நீங்கள் சபைக்கு கொண்டு போங்க. அது ஒரு நல்ல கிறிஸ்மஸாக இருக்கும். உங்கள் செலவில் நீங்கள் செலவழித்து நீங்கள் கொண்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எல்லாரும் ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான நாளில் உண்மையான கருத்தை எங்களோடு பேசினதுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் அதை அப்படியே அபியாசப்படுத்த உதவி செய்யுங்க. நீங்கள் பிறகு நாங்கள் சிறுகணும். இந்த நாள் இன்பமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஆமேன்.